பிங்கி, இன்னும் கொஞ்சம் டேஸ்ல எக்ஸாம்ஸ் வேற ஸ்டார்ட் ஆக போகுது மிஸ் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆமா வைலட், நீ சொன்னதும் கரெக்ட் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவ படிக்கவே மாட்றா. ஃபாத்திமா, வேமா வா ஃபாத்திமா. ரோசி அக்கா, வைலட் அக்கா, பிங்கி அக்காலாம் வேமா வந்துட்டாங்க. வா, நம்மளும் டியூஷனுக்கு வேமா போய் உட்காருவோம், மிஸ் வந்துட போறாங்க. சரி மீனா, வா நம்ம முன்னாடி ஃப்ரண்ட் ரோல உட்காந்துக்குருவோம். நான் ஃபர்ஸ்ட் போய் முன்னாடி உட்கார்றேன், நீ எனக்கு பக்கத்துல உட்காந்துக்கோ. சரி ஃபாத்திமா, நான் உனக்கு பக்கத்துல இங்கனக்குள்ள உட்கார்றேன். சுச்சோ, இன்னைக்குமே லேட்டா வந்திருக்கோமா? இன்னைக்குமே அடிக்க போறாங்க மிஸ்ஸு. அப்பாடா, மிஸ்ஸே இன்னும் வரல போல. ஆயிஷா மிஸ் வரவங்களே முன்னாடி போய் உட்காந்துருவோம். ஃப்ரண்ட் ரோல மீனா கிட்ட உட்காந்தாதான் நல்லா படிக்க முடியும். இந்த பேக் வேற அம்மாட்ட சொல்லி தச்சுத்தாங்கன்னா தச்சே தர மாட்டாங்க. எப்ப பாரு இதே வேலைன்னு சொல்லி திட்டுறாங்க. சரி, நம்ம இங்க உட்காந்துக்குருவோம். மீனா, மிஸ் இன்னும் வரலையா மீனா? இனிமேல் தான் வருவாங்களா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க பிரியா. நல்ல வேலை இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. என்ன பசங்களா, எல்லாருமே வந்துட்டீங்களா? ஒரு ஆப்ஷன் கூட இருக்கக்கூடாது இனிமேல். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுல நாளைக்கு இருந்து. பிரியா, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட போல? ஆமா மிஸ், இப்பதான் வந்தேன். சரி பிரியா, பசங்களா உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கேட்டு கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் டியூஷனில் இருக்கும் போதே கிளியர் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டா யாரும் உங்களுக்கு சொல்லி தருவா. அதனால் இங்கேயே நல்லா கிளியர் பண்ணிக்கோங்க படிக்க வேண்டியதெல்லாம். மிஸ், எனக்கு மேக்ஸ்ல தான் டவுட்டா இருக்கு மிஸ். மிஸ், நாங்க தான் படிச்சுக்கிறோம் மிஸ். நானு, பிங்கி, ரோசி 3 பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ணிக்கிறோம் மிஸ். ஆமா மிஸ், நாங்க 3 பேருமே சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணிக்கிறோம் மிஸ். ஏதாச்சும் டவுட் வந்தா உங்கள்ட்ட கேக்குறோம் மிஸ். மிஸ் நாங்களாம் அவங்கள மாதிரி குரூப் ஸ்டடியே பண்ணிக்கிறோம் மிஸ். நானும் நிலாவுமே சேர்ந்து. ஆமா மிஸ், நாங்க 2 பேரும் நல்லா குரூப் ஸ்டடி பண்ணுவோம் மிஸ். என்னது, நீங்க 2 பேரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ண போறீங்களா? சின்ன பிள்ளைங்களாம் குரூப் ஸ்டடி பண்ணக்கூடாதுமா. நான் தான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அவங்க 3 பேருமே பெரிய பசங்க, அதனால குரூப் ஸ்டடி பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன குரூப் ஸ்டடி பண்ண போகிறீங்க? இதோ இங்கே தான் உட்காந்துருக்காக ஆயிஷா மிஸ்ஸு. மிஸ் ஆயிஷா மிஸ், இவங்க 2 பேர்த்தையும் டியூஷனில் சேர்த்துக்கிறீங்களா? இவங்க 2 பேரும் வீட்டில் நல்லாவே படிக்க மாட்டேங்குதுங்க. நாளைக்கு வந்து ஏதோ எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகுதாமே, நல்லா சொல்லி கொடுமா. இது 2 பேரும் படிக்கவே மாட்டாங்க. அப்புறம் முக்கியமான விஷயமா, இவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா உட்கார வச்சிடாதம்மா. ஒன்றா மட்டும் உட்கார வச்சா முடிஞ்சு சோழி. 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருக்குங்க. 2 பேரையும் தனித்தனியாகவே உட்கார வைமா. சரிங்கக்கா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. நான் தனித்தனியாகவே உட்கார வச்சுக்கிறேன்க்கா. சரிம்மா, பார்த்துக்கோம்மா, நான் வாரேம்மா. லேலா, உட்காந்து நல்லா படிக்கணும். ஷாலினி, நீ அங்கே உட்காருமா. நீ நின்றுக்கல அந்த பிளேஸ்லேயே உட்காருமா. ரவி, நீ வேற பிளேஸில் உட்காரு. 2 பேருமே ஒன்றாவே உட்காரக்கூடாது, உங்கள் அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. ஓகே மிஸ், நான் இந்த பிளேஸ்ல உட்காந்துக்கிறேன் மிஸ். சரி, நம்ம பின்னாடி போய் உட்காந்துக்குருவோம். அப்போதான் நம்ம எது செஞ்சாலும் மிஸ்ஸுக்கு தெரியாது. அப்பா ரவி, நீ முன்னாடியே வந்து உட்காருப்பா. அவங்க அம்மா சொல்லிட்டு போனதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ என்னென்ன சேட்டை பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? இதோ நீ முன்னாடியே உட்காரு. உட்கார போறேன் மிஸ். ஷாலினி, நீ பேசக்கூடாது அவன்கிட்ட. அப்படி ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், அடி பின்னிருவேன் உங்களை. நான்லாம் பேச மாட்டேன் மிஸ். அவன் தான் என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான் மிஸ். ஆமா, நாங்க வம்பிழுக்கிறோமா அந்த மாட்டை? சரி, நம்ம புக்கை எடுத்து வேலையை காமிச்சிட வேண்டியது. நம்ம அப்பா நேற்று வாங்கி கொடுத்த அந்த மேஜிக்கல் புக் எடுத்து விளையாடுவோம் ஃபர்ஸ்ட். இங்கே பாரு பிரியா, இந்த புக்கு உனக்கு தெரியுமா? இது வந்து மேஜிக்கல் புக்கு, சூப்பராக இருக்கும். நம்ம இதில் என்ன எழுதுகிறோமோ அது எல்லாமே கலர்ஃபுல்லாக தெரியும். அதுக்குள்ளேயே ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க பாரு. அந்த ஸ்கேலை வச்சு நான் அதை இப்படி ஸ்வைப் பண்ணேன்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். நீ ஒரு வாட்டி பார்த்துட்டு தெரியா? இதை சூப்பராக இருக்கும். இந்தாப்பா பாரு. சூப்பர்ப்பா ரவி, இங்க கூட நான் பார்த்துட்டு தரேன். சூப்பரா இருக்கும் போலயே. நான் இதுல ஏதாச்சும் எழுதி பார்த்துட்டு தரவா? உனக்கு ஒண்ணும் இல்லையா? எழுதி பார்த்துக்கோ பிரியா, அதனால ஒண்ணும் இல்ல. பிரியா, உனக்கு சும்மாவே உட்கார முடியாதா? நீ ஆரம்பிச்சிட்டியா? இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரவிட்ட என்ன பேசிட்டு இருக்க? மிஸ், நான் ஒண்ணுமே பண்ணல மிஸ். ரவி தான் ஏதோ மேஜிக்கல் புக்கு பார்த்துட்டு தெரியான்னு என்கிட்ட காமிச்சா மிஸ். நான் எதுவுமே பண்ணல மிஸ். அந்த புக்கை கொடுங்க. இதெல்லாம் உனக்கு தர முடியாது. வீட்டுக்கு போகும்போது நான் தர மாட்டேன். பேசாமல் உட்காந்து ஸ்டடி புக்கை எடுத்து படி. நாளைக்கு எக்ஸாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். மேஜிக் புக்கை கொண்டு வந்து. இவளுக்கு காமிச்சது தப்பா போச்சே. இப்படி மிஸ் புடிங்கி வச்சுக்கிட்டாங்களே மேஜிக் புக்கை.
சரி பசங்களா, இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிம்பிள் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து நான் 2 சம்ஸ் போடுறேன், அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். யார் வேணால் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடிஷனில் ஒரு சம் போடுறேன், அடுத்து வந்து சப்ராக்ஷனில் ஒரு சம் போடுறேன். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், யார் வேணால் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யார் வரீங்க? ஃபஸ்ட்டு வந்து அடிஷனை சால்வ் பண்ண யார் வரீங்க? மிஸ் நான் போடுறேன் மிஸ். அந்த சம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 + 4 3 வந்து மைண்டில் வச்சுட்டு 4 ஃபிங்கர் விடணும். 7 பிரிங்க 1. மிஸ் கரெக்டான்னு பாருங்க. வெரி குட் பிரியா. நெக்ஸ்ட் யார் வரீங்க? மீனாவா? எஸ் மிஸ். நெக்ஸ்ட் நான் போடுறேன் மிஸ். 8 - 4 ஆன்சர் 4. கரெக்டான்னு பாருங்க மிஸ். என்ன சாக் பீஸ் எழுத மாட்டேதா? போட்டாச்சு மிஸ். கரெக்டான்னு பாருங்க மிஸ். நீயும் சூப்பராக போட்ட மீனா. வெரி குட் மீனா. சரி பசங்களா, அவங்க எல்லாத்துக்குமே நாளைக்கு ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுல. எல்லாரோட டைம் டேபிளும் ஸ்கூலோட நோட்டீஸ் போர்டில் இருந்துச்சு, எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்களா? சரி, வீட்டில் உட்காந்து நல்லா படிங்க. டியூஷன்லேயும் நல்லா எல்லா சம்மு இதெல்லாம் போட்டு பாருங்கள். டவுட்லாம் இங்கேயே கிளியர் பண்ணிக்கோங்க. வீட்டில் போய் உங்களுக்கு தெரிஞ்ச சம்லாம் போட்டு பாருங்கள்.